கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்தியா வந்த ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் இந்தியாவிலிருந்து திருடப்பட்டு ஆஸ்திரேலிய அருங்காட்சியகத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த வெண்கல நடராஜர் சிலை மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் கற்சிலை ஒன்றையும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் வழங்கிச் சென்றார். அதில் அந்த சிலைகள் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் உள்ள சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அர்த்தநாரீஸ்வரர் சிலை எந்த கோவிலிலிருந்து களவாடப்பட்டது என்பதை அறிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஏடிஜிபி பிரதீப் பிலிப் உத்தரவின் பேரில் ஐஜி பொன் மாணிக்கவேல் நேரடி விசாரணையில் இறங்கினார். அப்போது இந்த சிலை விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் சிலை என்பதும் அது சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூர் தூண்டுதலின் பேரில் கடத்தப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2002ஆம் ஆண்டு சுபாஷ் கபூர் தனது கூட்டாளிகளுடன் சுவாமி தரிசனம் செய்வது போல விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள கர்ப்ப கிரகத்தை சுற்றியிருந்த தொன்மையான சிலைகளை நோட்டமிட்டுள்ளான். அவனது ஏவலின் பேரில் அங்கிருந்த அர்த்தநாரீஸ்வரர், பிரத்யங்கரா தேவி, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆகிய 6 கற்சிலைகளையும் திருடியுள்ளனர். மயிலாப்பூரைச் சேர்ந்த ஊமைத்துறை, தஞ்சாவூரைச் சேர்ந்த அண்ணாதுரை, லட்சுமி நரசிம்மன், சீதாராமையா ஆகியோர் மூலம் அந்த 6 சிலைகளும் திருடப்பட்டுள்ளது. சிலை கடத்தல் வழக்கில் சிக்கி தற்போது சிறையில் இருக்கும் மும்பை வல்லப பிரகாஷ், ஆதித்ய பிரகாஷ், சூரிய பிரகாஷ் ஆகியோரின் இந்தோ நேபாள் ஆர்ட் கேலரி மூலம் சுபாஷ் கபூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சுபாஷ் கபூர் அர்த்தநாரீஸ்வரர் சிலையை 1.25 கோடி ரூபாய்க்கும், பிரத்யங்கரா தேவி சிலையை 1.25 கோடி ரூபாய்க்கும் விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. அர்த்தநாரீஸ்வரர் சிலை ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் மூலம் தமிழகம் வந்துவிட பிரத்யங்கரா தேவி சிலை டெல்லியில் உள்ள நேஷனல் ஆர்ட் கேலரியில் வைக்கப்பட்டுள்ளது. அதனை தமிழகம் கொண்டுவர ஐஜி பொன் மாணிக்கவேல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இந்த 6 சிலைகள் திருடு போனது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்காமல் மறைத்த அப்போதைய இந்து அறநிலையத்துறை செயல் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் ஆகியோர் ஸ்தபதி ஒருவர் மூலம் மகாபலிபுரத்திலிருந்து அதேபோன்று போலியாக 6 சிலைகளை வடித்து அதனை கர்ப்ப கிரகத்தை சுற்றி வைத்து பக்தர்களை ஏமாற்றியதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து சிலை திருட்டில் ஈடுபட்ட ஊமைத்துறை, அண்ணாதுரை ஆகிய இருவரையும் அதிரடியாக கைது செய்துள்ளது சிலை தடுப்பு காவல்துறை. இதில் தொடர்புடைய சீதாராமையா 7 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல 1989இல் சாயாவனேஸ்வரர் கோவிலிலிருந்து திருடப்பட்ட 4 சிலைகள் ஆஸ்திரேலியாவில் இருப்பது தெரியவந்துள்ளதாகவும் அது குறித்தும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் புகார் அளிக்காததால் சிலை தடுப்பு பிரிவு ஆய்வாளர் நடராஜன் தாமாக முன்வந்து புகார் அளித்து அதனை மீட்டுக் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தின் பழமையான கோவில்களில் தொன்மையான சிலைகள் திருடு போனது குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் புகார் அளிக்காமல் கள்ள மௌனம் காத்ததற்கு என்ன காரணம் என்பதையும், ஆதாயமாக எதை பெற்றுக்கொண்டு திருடு போன சிலைகளுக்கு பதிலாக போலியான கற்சிலைகளை செய்து வைத்தனர் என்பதையும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள்தான் விளக்க வேண்டும் என்கின்றனர் சிவனடியார்கள். சிலையை திருடிக் கொடுப்பதுதான் இந்து சமய அறநிலையத்துறையின் வேலையா என்று ஆதங்கப்படும் சமூக ஆர்வலர்கள், தமிழகத்தில் உள்ள பழமையான கோவில்களிலிருந்து இதுவரை எத்தனை தொன்மையான சிலைகள் களவாடப்பட்டு போலி சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்க விரிவான ஆய்வுக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.